போடுறேன் தூங்கிட்டு பொட்டி கையில விட்டுறா அந்த சீடி ஒரு கையில வச்சுக்கிட்டு அண்ணா அம்மாம்மா இங்க வாடா அம்மா என்ன விளக்கலா வரைய கேக்குறியே உன்னுடைய பேர் என்ன என்னுடைய பேரு ஏமா என் பேர் சொல்றேன் கரெக்டா புரிஞ்சுக்குவியா சரி சரி எங்க அம்மா அப்பா வச்ச பேரு கோவிந்தராஜ் ஆனா எனக்கு அது பேர் பிடிக்கல கால பொழுதுல நானே என் பேரை மாத்திக்கிட்டேன் எத்தனை பேரு அண்ணன் தம்பி இல்லையா நாங்க போறது 3 பசங்க என் பெரிய பேரு கிண்ணி சின்ன பேரு விண்ணி என் பேர் ஏன்டா மானத்தை வாங்கிருக்கிய சுப்பிரமணி எப்படி பேரு பஸ்வந்தி எங்க பெரிய பேரு கிண்ணி சின்ன பேரு விண்ணி என் பேரு எங்கந்திரா வரீங்க உங்க ஊர்ல எந்த பக்கம்டா இருக்கு சுப்பிரமணி அனுப்பிச்சு அழைக்கிற மாதிரி ஒண்ணு சுப்பிரமணியமா பொட்டிக்கார பேரு பொட்டிக்கார பேரு அவன் பேரா அவன் பேர் வந்து கோகுல்ராஜ் அப்படி இருந்தாலும் அதாவது 10 மாதம் நாடி பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு அதாவது தாயாரோ மாணிக்கவல்லி மகேந்திரவர்மன் தந்தையாரோ மகேந்திரவர்மன் மாணிக்கவல்லிக்கும் மகேந்திரவர்மனுக்கும் நாங்கள் ஒண்டி ஒரே பிறந்தீரா ஒண்டி ஒருவராக பிறந்து எனக்கும் காலாகாலத்துல ஆயிப்போயிடுச்சா அப்புறமே தண்ணி குடியா கொண்டா சீக்கிரம் புடி ஆயா கையில புடியாயா என்னது தண்ணி குடி சொம்பு போயிடுச்சு ஆயி போயிடுச்சு நீ கோயில் பின்னாடி போ ஒரு லாரி ஒண்ணு நிக்கும் லாரி ஈஸ்டர் அக்காளுக்கு போய் கொடுங்க உங்க அக்கா சும்மா தான் இருப்ப நீ எப்படி இருப்ப கொச்சுக்கால் கூதி யாரு ஐயா நீ தாயா கேட்ட ஆயி போயிடுச்சுன்னு அப்படி இல்ல அதாவது வரும்போது நினைச்சேன் நாய் வந்து மூந்து பாத்துட்டு போயிடுச்சு பக்கத்துல நிக்கலாயா உண்மைதான் சொல்றேன் இல்லம்மா நாய் கூட வந்து மூந்து பாத்துட்டு போச்சு அதான் நினைச்சேன் அது அப்படித்தான் இருந்தாலும் எப்படி சொல்றது உனக்கு வாயில சொல்லாயா திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொன்னேன் கல்யாணம் ஆகி போச்சா தொட்டு பேசக்கூடாது இனிமே ஏய் தொடாத ஏன்டா நான் விநாயகர் கோயில் பூஜாரிடா உண்மையில பின்ன என்னன்னு பூஜை சுக்கலாம்பரம் தேங்காய் பழம் எனக்கு தான் சுக்கலாம்பரம் தேங்காய் பழம் எனக்கு தான் சுக்கலாம்பரம் பூஜை கல்யாணம் நீங்க எல்லாரும் டைவர்ஸ் ஆகி போயிடணும் நானே கல்யாணம் அவங்கதான் கல்யாணம் சொக்கஞ்சேரு கைராஜன் சோறு மத்தாலக்காரன் இன்னைக்கு ஊடி இடியுது சோறு அப்படித்தான் மத்தாலக்கார ஊடி இடிச்சு போயிட்டு நாசமா போயிரும் பக்கத்துல வரக்கூடாது இதுக்கு மேல மத்தாலக்கார ஊடி இடிச்சு போயிட்டா உங்க ஊர் நாளைக்கு நாசமா போயிரும் ஏய்யா அவன் ஊடி இடிச்சா என் ஊட நாசமா போகுது எல்லாம் ஒண்ணுதானே இல்லையா அப்ப எங்க மாமன் பையன் கண்டால போய் மாமன் பக்கத்திலேயே பெத்துட்டான் தீனி அதிகமா போட்டான் இல்லடா தீனி அதிகமா இல்ல மாமா யாரு கணக்கு எப்படி நல்லா இருக்கியா போடாஞ்சேடு கால கோட்டை காலேஜ் போயிட்டு உன்னை இழுக்கவே மாட்டேங்க திடீர் வைக்கணும் பேரே எடுக்க மாட்டேன் அடிக்கிற கடை பெற்றுடுறா எங்க அம்மா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வாப்போ அத்தான எண்ணெய் எடுத்துட்டு வாடா எண்ணெய் போட்டு அடிச்சா நல்லா இருக்கும் எந்திரிக்காது எந்திரிக்காது மாமா எந்திரா எந்திரிக்காது ஐயோ அடிக்கிறதுனா தீடி போட்டான் தெரியும்டா அடிக்கிறத பெரிய அண்ணா அப்படி இருந்தாலும் என்னை மாலையிட்ட மன்னவர் யாரு உன்னை வேலை விட்ட மன்னவர் யாரு மாலையிட்ட மன்னவர் ஏன்டா இப்படி பேசுற அது தலையெழுத்து ஏன்டா இப்படி பேசி பேசி அடிச்சு போற பேசவே சம்பளம் கொடுக்க மாட்டேன்டாங்கய்யா எத்தனையோ வாத்தியாருங்க இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இறந்துட்டாங்க சரி நீ எப்படா போவ நானா
நம்ம செட்ல இருக்கிற 24 பேத்தையும் கொண்டு போய் என்னைக்கு புலியில போட்டு 30 கும்பிடுறோமோ அடுத்த நாள் அடுத்த செட்ல போய் சேர்ந்துக்குவோம். எங்க மேலையா என்ன மயிருக்கு சாப்பிட்டுக்கு தான் வந்துருமா அண்ணா காலைல ஒரு கோட்டை கூட வாங்கி தரேன். அவன் 2 அடிக்கிட்டு வாங்கிக்க போயிட்டானா அண்ணா அம்மா. இருந்தாலும் நான் எந்த நாட்டு மண்ணை வாழையிட்டேன்? யாருமா யார வாழையிட்டேன்? யாரு தெரியுமா என்ன? நானே பண்ணிட்டு இருக்கேன். ஆம்பளாயா நான் போன் பொறுத்தல நான் என்ன பண்ற கல்யாணம் பண்ணி அடி சொல்றேன். அதாவது அண்ணா என்னை மாலையிட்ட மன்னவரோ சிவன் அமர்ந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய சிவராஜ மன்னனையே மாலையிட்டு உங்களுக்கு கலான காலத்தில் குழந்தை குட்டி இருக்குதா? எங்களுக்கான குழந்தைகள் யார் யார் யாரு? அதாவது எங்களுக்கோ 3 குழந்தைகள். 3 குழந்தைங்க. உனக்கும் குழந்தை பிறந்துருச்சு. ஆமா. வா நீ குழந்தை செக் பண்ணணும்ல. திரும்பி என்னோட பண்ற குழந்தை பிறந்த தொடாம பேசணும். தொடாம பேசுறேன்னா கண்ணத்திலே அப்பி போடுவேன். தொடாம பேசணுமா? ஆமா. ஆமா பத்தினிடா. எல்லா பொம்பளைகளாட்டும் என்ன நினைச்சுக்காத. தெரியுமா நீ தெரியுது ஒன்னா நம்பர் அண்ணா. அதாவது சத்தியசீலன் குணசீலன் சிவரஞ்சனி என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகள். 3 குழந்தைங்க. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா நீ வந்த காரணம் என்ன? ஏமா உங்க கூட்டுக்காரு? என் கூட்டுக்காரு சொன்னாரு மன்னவர் ஆயிட்டாரா? சொல்ல மாட்டேன். ஏன் முன்ன வச்சிருந்து இங்கே படுத்திருப்பியா?
டேய் ஓய் ஏய் மன்னவர் போய் பார்க்கலாமா நாம பார்க்கலாம். போய் பார்க்கலாம் ஏய் சாமி என்னடாச்சு? டேய் இப்படி நில்லு. இப்படி இப்படி இங்க சென்டர் வா. இல்ல நான் அப்பவே நினைச்சேன் என்ன இந்த ஆளு மகரத்துக்கும் ஆ. இவர் வச்சுக்கிற முனிப்பு மீசைக்கும் ஆ, இவரு போட்டுக்கிற துணிக்கும் ஆ. அப்போ நினைச்சேன் இவன் எங்க எரமகடா வெட்டுற நாட்டுக்கு. அப்படி இருந்தாலும் ஏடா, எங்க வாத்தியார் கத்தி போன பக்கத்துல இப்படிதான் கையில பிடிச்சிட்டு ஆடுறதுக்கு கத்தி வாங்கிட்டு வரதில்ல. இல்ல அழகா எங்க கத்திக்குதோ அங்க வாங்கிட்டு வந்துடுறது. ஒவ்வொரு கிலோ இல்ல இல்ல எனக்கு இதுல ஒரு டவுட்டுங்க. எப்படி? எரமகடாய் வெட்டுவேன், ஆ, இதெல்லாம் எரமகடாய் வெட்டுவேன். இந்த வளைவல மாட்டிக்கும். மாட்டிக்கும். இந்த சின்ன வளைவாக்குதுல ஆமா. அதுல யாரு வாங்கறது நீயே வச்சுக்குவியா? ஏய், இங்க வா. இதெல்லாம் எறும்பு கடை வெட்டுறது. சரி இதுல வெட்டணும்னா ஆ. திடீர்னு நீ என்ன ஜகராய் பண்ணி வச்சுக்க. அப்படி வேலை. ஓ அப்படி ஆமா. அப்படியே கொலகார கூட்டம் உங்க தான் வந்துட்டு நாங்கல்ல. டேய், ஓய் பணக்காரி என்னடாச்சு? போனகாரிமா ஆ. போனகாரி போன குறுக்க போயிருச்சுக்க. அதையா கேட்டேன். ஆ. என் மனைவியாப்பட்ட ஆ. சிவகாமி அழைத்து வர போனியே, ஆ. அது என்னாச்சுன்னு கேட்டேன். ஏங்க உங்க வீட்டுக்காரம்மா என்னத்த சொல்லுவேன்? ஏன் என்னாச்சு? ஏங்க கதவை சாத்திக்கிட்டு ஐயோ ஐயோ என் வாயில எப்படி சொல்லுவேன்? என்னாச்சு? டேய், டேய், என்ன? ஐயோ ஐயோ ஏங்க உங்க வீட்டுக்காரம்மா கதவுக்குள்ள போய் பாத்ரூம் கதவையும் சாத்தி ஐயோ என் வாயில எப்படி சொல்லுவோம்? வாயில எப்படிடா சொல்றதுன்னா எல்லாம் சொல்லாலியே வச்சுக்கிட்டு இப்படி. ஏங்க பாத்ரூம்ல தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சு. மாமா உங்க வீட்டுக்கார கூப்பிடறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏடா, பாத்ரூம்ல போய் கூப்பிட்டியா? அது ரொம்ப கேட்டா நீயா போன. இல்ல சாமி வெளிய இருந்தா கூப்பிட்டா வந்துருச்சு. சொன்னிச்சு பாத்ரூம்ல கரன்னு. சீக்கிரம் அழைத்துருவான். ஆ, என்ன பண்றோம்? ஓடோடி உன் கணவர் அழைத்தார் என்று ஆ. அதி சீக்கிரமாக அரண்மனைக்கு வரணும். அம்மா மகாராணி அம்மா தேவி பொன்னுரிமையால் அடேய். இல்லையா? அம்மா சிவகாமி அம்மா ஓய் மாமா உங்க வீட்டுக்கார கூப்பிடுறாரு காலோடி வந்தாங்க. மன்னவா என் உலகாலும் பறந்தவரே உன்னாசை காணும் கொண்டு என்னாசை நீங்கள் கொண்டு
மல்லிகை குமத்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசராஜம் எல்லாம் பறித்து வந்து பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து பாதத்தை பணிந்தேன் சுவாமி. தேவி மகாராஜா எப்படி நானும் பாதத்தை பணிகிறேன். செட்டி பூவு, எருக்கும் பூவு, சுள்ளி முள்ளு, காரமுள்ளு அனைத்தையும் உன் பாதத்தில் போட்டு நானும் பாதம் பணிகிறேன். ஓய் அது உபயோகப்பட்ட பொருள் தான். எட்டி எருக்கை சுள்ளி இது 3 தானே. ஆனா நமக்கு நம் சபைக்கு ஆகாத ஒருவர் இருப்பார். அவருக்கு அது தேவைப்படும். ஆமா ஆமா நீ கொடுப்பதும் சரிதான். ஆனா அதை பார்த்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க, என்கிட்ட கொடுக்காத. உங்களுக்கு போய் நான் கொடுப்பேனாங்க. தேவி மல்லிகை முல்லை மனார்ந்து செம்பாப்பார் சாமலரை கொண்டு வந்து பாதத்தை பன்னீரால் தழுவி பட்டுப்புடையால் துடைத்து வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் தன்னுடைய பாதத்திலே கொட்டி குனித்து அன்றாட ஒரு பக்கம் தெய்வத்தை எப்படி பூஜிக்கிறான் அதை போல் திருமணியை பூஜித்து இருக்கிறான். தேவி நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இந்த பராந்த உலகம் எங்கும் நீடாடி காலம் நீண்ட செல்வத்தோடு மஞ்சள் குங்குமத்தோடு என்றும் சிரஞ்சீவியாக வாழப்படுவது. தேவி தேவி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் இந்த வையகத்திலே கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். பெரிய ஆசன் பெற்றவன். அதாவது கத்தாவுக்கு ஏற்ற பணவரியாக இருந்தால் எத்தாச்சி காலம் சேர்ந்து வாழலாம். அவன் மட்டும் சூத்தலை சொல்லி பிடிக்க வந்தா கூறப்பா கூறு சன்னியாசம். அதாவது கணவன் மனைவி கூடி இருந்தா ஒரு சந்தோஷம். அப்படி கூடி வாழ்க்கை இல்லையானால் சன்னியாசம் சென்றால் அப்போது சந்தோஷம் கிடைக்கிறாங்க. அத போல கத்தாவுக்கு ஏற்ற பணவரியாக நீ இருக்கிறாய் தேவி. அதாவது அதன் மனையில் இருந்த எண்ணெய் அது சீக்கிரம் வைத்த காரணம் என்ன? எதற்காக வரவழைத்தேன்?